இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மயிலு பாயசம் வேற லெவல்டா, செம்ம டேஸ்டா இருக்கு. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல குடிச்ச பாயசம் மாதிரி இதுவும் சூப்பரா இருக்கு. சூப்பர்டா, மகா கையில உண்மையிலேயே ஏதோ மேஜிக் இருக்கு. சரி குட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். நான் இப்ப போனை கட் பண்ணிட்டுமா? லட்சு இரு, ஏன் அவசரப்படுற? இப்பதானே மாமாவை காட்டினேன், அதுக்குள்ள ஏன் போனை கட் பண்றேன்னு சொல்ற? நான் தான் மாமா வேலையா இருக்காருன்னு சொன்னேன்ல. லட்சு, மாமா பாயசத்தை பத்தி ஏதோ சொல்லிருக்காரு, நீ அவருக்கு பாயசம் வச்சு கொடுத்தியா? ஆமா ஆமா, நீ கொஞ்சம் மெதுவா பேசு குட்டி, நான் உள்ள போறேன், இரு. ஏன் சத்தமா பேசினா என்ன? டேய், அவதான் சொல்றாளே கே. என் தம்பி கஜேந்திரன் உன்னை சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வருவான். அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏ மோகனா, வார்த்தைய அளந்து பேசு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன உன் தம்பி கஜேந்திரனை அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தும் இன்னும் உங்களுக்கு புத்தி வரல? அதே திமிரு, அதே தெனாவட்டு. என்ன சொன்ன? என் பேத்திய மறுபடியும் தூக்கிட்டு வர போறீங்களா? இந்த பாரு, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. தம்பி இருக்கிற லட்சணத்துக்கு சொந்த ஊர்லயா ஒண்ணு கிழிக்க முடியல, இதுல மெட்ராஸ் போய் கிழிக்க போறாராம். புள்ளி கண்ணு மகா, இவ சொல்றத பத்திலாம் நீ ஒண்ணும் பயப்படாத. ஏய், பாருடி, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன கண் காணாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை நாங்க விட்டுருவோன்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறியா? அது நடக்காதுடி. எந்த நிமிஷமும் என் தம்பி கஜேந்திர உன்னை வந்து தூக்க தாண்டி போறான். அவன் உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்காண்டி. சீக்கிரமா நீ இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சிருவான். பாத்துக்கிட்டே இரு, அப்ப தெரியும்டி நாங்கெல்லாம் யாரு. விடுறி ஏம்மா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அவ நம்ம லட்சுமிமா, கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு உன் வயித்துல போய் பிறந்தோன்னு நினைச்சு வெக்கமா இருக்கு. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. போட வந்துட்டான் நியாய நீதி பேசுறதுக்கு. ஏய், என் தம்பி கஜேந்திரன் அவளை தூக்கிக்கிட்டு இங்க வரட்டும், அப்ப வச்சுக்கிறேன் உங்களுக்கெல்லாம். பாத்துக்கலாம். பேசுற காதுலயே அறைய போ. மகா, சொல்லுங்கண்ணே. திரு உன்னோட கைப்பக்குவத்துக்கு அடிமையாயிட்டான்னு நினைக்கிறேன். திரு விஷயத்துல அவன் ஆபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துட்டு போய் நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு என்னடானா மதியம் உன் கையால சமைச்சு ஆபீஸ்க்கு மத்தியான சாப்பாட்டை எடுத்துட்டு வர சொல்லிருக்கான். அப்படியா? எனக்கு நான் போறதுக்குள்ள கடைசியா என் கையால அவருக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். மகா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லைண்ணே, அவருக்கு பிடிச்சது என்னவோ அதை மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து அவருக்கு சமைச்சு கொடுத்துடலாம். சரி மகா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வா, நம்ம உள்ள போலாம். அம்மா, நான் இங்கே வெயிட் பண்ண கேட்கணும். வா. என்ன இங்க? திரு இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். திரு லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னானா? என்ன இது புதுசா இருக்கு? திரு நார்மலா ஆபீஸ்ல தானே சாப்பிடுவான். ஆமா, இப்ப வீட்ல மகா செய்யற சாப்பாடு நல்லா இருக்குன்னு மதியமும் மகாவை செய்ய சொல்லி எடுத்துட்டு வர சொல்லிருந்தான். அதான் நாங்க கொண்டு வந்தோம். காஞ்சனா அக்கா சந்தேகப்படுறது சரிதான். அக்கா சொல்ற மாதிரி தான் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாள் இல்லாம மத்தியானம் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது நல்ல விஷயம்தான். ஆனா பாரு, இன்னைக்கு முதல்ல லஞ்ச் எடுத்துட்டு வர திரு சாப்பிடுறது சந்தேகம் தானே? என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ்ல பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. திரு லஞ்ச் சாப்பிட வருவானா இல்லையானே தெரியல. கவிதா, உனக்கும் சேர்த்துதான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். திரு வர லேட் ஆனா பரவாயில்ல, நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம், எனக்கு பசி இல்ல. அது மட்டும் இல்ல, இவ சமைச்சத சாப்பிடுறதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி விடு, கவிதா அப்படிதான். நாம திருவோட கேபின்ல வெயிட் பண்ணுவோம். ஆபீஸ் பையன் திரு கிட்ட சொல்லிருப்பான்.
அம்மா அம்மா நான் அங்க வராட்டி என்னம்மா, நான் இங்கேயே இருக்கேம்மா, நீங்க போங்கம்மா. மகா, நான் சொன்னா கேட்க மாட்டேன். வா, எதுவும் பேசக்கூடாது. வா. ம். இப்ப அவர் வர போறாரு, என்ன பார்க்க போறாரு, அவ்வளவுதான் மாட்டின. கவிதா ஏதோ பிரச்சனைன்னு சொல்றா. திரு பாவம் ரொம்ப டென்ஷனா இருப்பான் போல. சாப்பிட வருவானான்னு கூட தெரியல. அம்மா கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்த வழியிலே காணாம போயிடும். அவருக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். மகா, உன் போன் தான் ரிங் ஆகுது. யாரோ போன் பண்றாங்க போல இருக்கு, பாரு. சரிம்மா. அம்மா ஊர்ல இருந்து போன் பண்றாங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேம்மா. சரி, போய் பேசிட்டு வா. மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமா? இப்பதான்ப்பா வந்தோம். உன் அத்தைய பார்த்தேன், ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா. என்னாச்சு? எல்லாம் ஓகேவா? என்னன்னு தெரியல, நான் எவ்வளவு பேசி பார்த்தோம் கன்வின்ஸ் ஆகாத ஒருத்தர் இப்ப ஜஸ்ட் 1 மினிட்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவரே கன்வின்ஸ் ஆயிட்டாரு. என்னால அவர் பேசுறத நம்பவே முடியலமா. அதைத்தான் யோசிச்சுட்டே வந்தேன். நீங்க இங்க இருக்கீங்க. இப்பதான் கிளையண்ட் கன்வின்ஸ் ஆனதுக்கு காரணமே தெரியுது. என்ன காரணம் திரு? எல்லாம் நீங்க ஆபீஸ் வந்த நேரம் தான். நான் வந்த நேரம்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் மகா என் கூட வந்த ராசிதான். மகாவா? ஆமா திரு, அவளும் என் கூட தான் வந்திருக்கா. எங்க காணோம்? நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ என் கூட இங்கதான் இருந்தா. ஊர்ல இருந்து ஏதோ போன் வந்துச்சுன்னு போன் பேசுறதுக்காக வெளியில போயிருக்கா. உன் அத்தை ஆபீஸ்ல பிரச்சனைன்னு சொன்னதும் உடனே அவதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா. அப்படியா? உண்மையாவே மிராக்கிள்மா. இப்பவும் எனக்கு நடந்த விஷயத்தை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. மலை மாதிரி கண்ணு முன்னாடி இருந்த பிரச்சனை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சால்வ் ஆயிடுச்சு. அவ வேண்டுதல் தான் பலிச்சிருச்சு போல இருக்கு. சரி சரி, சாப்பிடு. மகா உனக்காக நல்ல ஹெல்த்தியான ஐட்டமா பண்ணி வச்சிருக்கா. சாப்பாட்டை கம்மி பண்ணிட்டு தட்டு நிறைய காய்கறியை வச்சு சாப்பிடணுமா. நீங்க சொல்றத கேட்டதும் எனக்கே பசி அதிகமாயிடுச்சு. சரி, சாப்பாடு எடுத்து வைங்க. இரு. இன்னைக்கு எப்படியும் நான் போயிடுவேன். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களை பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு என் கையால பிடிச்சதெல்லாம் சமைச்சு சாப்பிட வச்சுட்டேன். எனக்கு மனசே நிறைஞ்சிருக்கு. இதுவே எனக்கு போதும்.